இந்த கொலை நடந்ததை எங்களால் மனசார ஏற்றுக்க முடியல. இதே கொலையை நடந்த இடத்துலயே அதுவும் ஆப்போசிட் பார்ட்டி வெயிட்டான ஆளாக இருந்தால் அங்கனே வெட்டியிருப்பான், சரிக்கு சரியா போயிடுங்க. ஆனால் இவன் போகும்போது எந்த தைரியத்தில் போகிறான், வெட்டிப்படி வெளியே ஓடி போயிடலாங்க. காரணம் என்ன, இந்த கையாளாகாத அரசாங்கத்தில் நடக்கிற காவல்துறைகள் எப்படி வேணாலும் நம்ம இந்த சட்டத்தை விட்டு வெளியே போயிடலாம் ஒரு அவநம்பிக்கையில் இந்த செயல் செஞ்சிருக்கிறான், இந்த வெறிச்செயல் செஞ்சிருக்கிறான். இதே ஆட்சி எல்லா மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே உத்தரப்பிரதேச மாநிலம் இந்நேரம் அதே அங்கே இருக்கிற யோகி ஆதித்யநாத் முதல்வர் இந்த கொலை செய்த பையனை அப்பவே என்கவுண்டர் பண்ண சொல்லிப்பாரு. இது மட்டுமல்ல, என்கவுண்டர் பண்ணும்போது மட்டும் விட்டுருக்க மாட்டார். அவனோட சொத்தை அப்படியே அரசாங்கத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்து அவனோட வீடெல்லாம் இடித்து அந்த இடத்த தரமட்டமாக்கி அந்த இடத்துல இல்லை அந்த நாட்டில் வாழ்கிற அந்த மாநிலத்தில் வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு அந்த இடத்த ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்துருப்பாரு. இப்படி ஒரு அராஜகமான அரசாங்கம் ஏமாற்ற அளவுக்கு ஒரு வாலிபன் இருக்கிறான்னா காரணம் அடக்குமுறையான அரசாங்க